உங்களோட வாழ்வியல் தத்துவங்கள் எனக்கு டெய்லி என்னோட வாட்ஸ்அப்பில் வருது. அது என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப வழிகாட்டுதலா இருக்கு. ஒவ்வொரு நேரம் நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் எனக்கே சொல்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் நீங்க எப்படி எழுதுறீங்க? உங்களுக்கு எங்கேருந்து தோணுது? இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு தெரியுமா? வேற ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருக்காரு, அதை நீங்கள் படிக்கிறீங்க. ஆமா. ஆனால் நீங்கள் சொந்தமாக அனுபவித்த மாதிரியே இருக்கு. நீங்கள் சொந்தமாக அனுபவித்து நீங்களே கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக எனக்கும் கருத்து வருது. ஒவ்வொரு நேரம் எனக்கு டவுனாக இருக்கிறப்ப அதுவும் எனக்கு தோணுதில்ல, இந்த கருத்தை நமக்காக எழுதியிருப்பாங்களோன்னு. ஆனால் நம்ம இப்போ அவர் நினச்சிக்கிறா அவருக்காகன்னு, நீங்கள் நினைக்கிற உங்களுக்காகன்னு. இப்படி தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. திருக்குறள் எழுதினாரா தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதியிருக்காரா? இல்லை, பொதுவாக. பகவத்கீதை எழுதியிருக்கா தனிப்பட்ட மனிதனுக்கா? பைபிள் எழுதினாங்க தனிப்பட்ட மனிதனுக்கா? கிடையாது. ஆனால் யாரோ ஒரு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதாரணம், பைபிள் வரைக்கும் சொல்லிட்டேன், அப்புறம் குரானும் சொல்லிடலாம். அது தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதுனதானே? கிடையாது. எல்லாமே இந்த சொசைட்டிக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு உதாரணம்லாம் கொடுப்பாங்க. பைபிளில் ஏகப்பட்ட உதாரணம் இருக்கும், ஒரே கருத்தாக தான் இருக்கும். அது நடந்த சம்பவமாகவே இருக்கும். அப்போது அதுதாங்க உதாரணமாக எடுத்து கொடுக்க முடியும். ஊரறிஞ்ச ஒருத்தனை தான் உதாரணத்துக்கு எடுக்க முடியும். அந்த மாதிரி நடந்ததுலேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு உத்தமமான ஒரு ஆள், போய் சொல்லாத ஒரு ஆளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு மகாத்மா பற்றி சொல்லுங்கள், நம்ம காந்தியை தான் சொல்லணும். அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். போய் சொல்லாத ஒரு ஆளை சொல்லுங்கன்னா ஹரிச்சந்திரன் ஊருக்கு அறிஞ்ச தெரிஞ்சவரை தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக? நல்ல தான தர்மம் பண்ணுற ஒரு ஆள் சொல்லுங்கன்னா கர்ணனை தான் நம்ம சொல்ல போகிறோம். இல்லை எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா தர்மம் பண்ணுவார்னாக்கா அது எப்படி உதாரணம் சொல்கிறது, எப்படி நம்புறது? நம்ப முடியாது உதாரணத்துக்கு. ஸோ உதாரணங்களும் ஊரறிஞ்ச ஒரு ஆளை உதாரணம் எடுக்கிற மாதிரி இந்த கருத்துக்களை எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம அப்படின்னாக்கா, இந்த சொசைட்டிலேருந்து தான் எடுக்கிறோம், மக்கள்கிட்டேருந்து தான் எடுக்கிறோம். அன்றாடம் நம்ம பார்க்குற செய்தித்தாள்கள்லேருந்து எடுக்கிறோம், செய்திகள் டிவிலேருந்து எடுக்கிறோம், பார்க்குற சினிமாவிலேருந்து எடுக்கிறோம், கண்ணால் அங்கங்கே பார்க்குற அக்கம் பக்கத்தில் நடக்கிற சம்பவங்கள்லேருந்து எடுக்கிறோம். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறோம், ரோட்டுக்கு போகிறோம், வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா நம்மளெல்லாம் டிராஃபிக்கில் நின்றுட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. எவனோ ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் ஏறி இறங்கிலாம் போவான். அதை பார்த்துட்டு நீங்கள் சில பேர் திட்டுவாங்க, சில பேர் ஏதோ நினைப்பாங்க, ஆஹா என்ன டேலண்ட்டுன்னு யாரும் கை தட்ட மாட்டாங்க. சரியா? ஆஹா என்ன டேலண்ட், இப்படிலாம் ஏறி போயிட்டானெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாருமே ஒரு பாடம் எடுத்துக்கிறாங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதுதான் ஒன்று பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கும்,